ஓம் சாந்தி. சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் 30/4/2026. இனிமையான குழந்தைகளே, இது உங்களது அதிசயமான பல்கலைக்கழகமாகும். இங்கு சீர்கெட்டவர்களை சீராக்கக்கூடிய கள்ளங்கபடமற்ற தந்தை ஆசிரியராகி உங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த கடைசி நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் எந்த லட்சியத்தை கொடுக்கிறீர்கள்? ஹே ஆத்மாக்களே, இப்பொழுது பாவனமாக ஆகுங்கள். பாவனமாகாமல் திரும்பிச் செல்ல முடியாது. அரை கல்பமாக பீடித்திருந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு அனைவரையும் நீங்கள் 7 நாள் பாடத்தில் அமர வைக்கிறீர்கள். பதீதமானவர்களின் சகவாசத்திலிருந்து தூர இருக்க வேண்டும். யாருடைய நினைவும் வரக்கூடாது. அப்பொழுதுதான் புத்தியில் சிறிதளவாது ஞானம் தாரணையாகும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலான அந்த நிராகாரமானவர் நமக்கு கல்வி கற்பிக்கின்றார். சுயம் அமர்ந்து படைப்புகளின் முதல் இடை கடைசியின் இரகசியத்தையும் புரிய வைக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடத்தில் பிறப்பு எடுத்திருக்கிறீர்கள். நான் ஆத்மா என்ற ஞானமும் யாரிடத்திலும் கிடையாது. ஆத்மாதான் படிக்கிறது. ஆத்மாதான் அனைத்தும் செய்கிறது. இந்த தொழிலை இந்த ஆத்மா இந்த கர்மேந்திரியங்களின் மூலம் செய்கிறது. சரீரத்தின் பெயர்தான் நினைவுக்கு வருகிறது. இது தவறாகும். முதலில் நாம் ஆத்மாக்கள். சம்ஸ்காரம் ஆத்மாவில் இருக்கிறது. கர்மேந்திரியங்களின் மூலம் கற்பிக்கிறது. சம்ஸ்காரங்களின் அனுசாரமாக நடிப்பு நடிக்கிறது. முதலில் வரக்கூடிய ஆத்மாக்கள் சதோப்பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த துக்கமும் அனுபவிக்காது. அரை கல்பம் முடிவடைந்த பின்பு விகர்மம் செய்ய ஆரம்பித்து விடுகிறது. சிவபாபா சீர்கெட்டவர்களை சீராக்கக்கூடியவர் ஆவார். கள்ளங்கபடமற்றவர். சிவன் மற்றும் சங்கரர் ஒன்று கிடையாது. தனித்தனியானவர்கள். நாம் நமது ராஜ்யத்தை புஜபலத்தினால் அன்றி யோக பலத்தின் மூலம்தான் ஸ்தாபனை செய்கிறோம். முதலில் 7 நாட்கள் பாடம் அவசியம் கேட்க வேண்டும். 7 நாட்கள் வந்தாலும் அனைவரின் புத்தியும் ஒன்று போல இருப்பது கிடையாது. 7 நாள் வகுப்பு என்றால் யாருடைய நினைவும் வரக்கூடாது. யாரிடத்திலும் கடித போக்குவரத்தும் வைத்து கொள்ளக்கூடாது. அனைவரும் ஒன்று போல் புரிந்து கொள்ள முடியாது. இங்கு பதீதமானவர்கள் பாவனமாக வேண்டும். இந்த பதீத நிலையும் வியாதியாகும். அதிக வாக்குவாதம் செய்து நேரத்தை வீணாக்கக்கூடாது. உங்களது காரியம் தந்தையை நினைவு செய்வதாகும். தவறான விஷயங்களில் புத்தி செல்லக்கூடாது. தந்தையிடம் நினைவு வைக்க வேண்டும். சக்கரத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழியும். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவ கர்மங்கள் அழிந்து போகும். ஓம் சாந்தி.